ஹாய் டு ஆல். ரொம்ப நாளாகவே ஃபுட் வீடியோ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேசி அந்த மாதிரிலாம் போடவே இல்லை. இப்போது ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன். எதனால் அவர் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் நம்மளில் பல பேர்த்துக்கு இருக்குது. என்னோட பெர்செப்ஷன் படி அவராக வாயை திறந்து சொன்னால் தான் தெரியும் நமக்கு வந்து இதுதான் ரீசன், ஓகே நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் சைட்லேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ என்னோட பெர்செப்ஷன் படி என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப லோன்லியாக இருந்திருக்கிறாரு. ஸோ வீட்டில் யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் பேசலை, வெளியவும் போகல. அப்படின்ற போது நிறைய தாட் வந்துருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக இல்லையே. மற்றவங்க லைஃப்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஆனால் நம்ம லைஃப் ஹாப்பியாகவே இல்லையே. யார்ட்டையுமே நம்மளால் போய்ட்டு அவ்வளோ மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம கூட இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளே நினச்சிட்டு இருப்போம். அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உனக்கு என்னடா நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தனியாக வீட்டில் இருந்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துன்னே இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் வந்துட்டா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தனியாக இருந்தாலே இந்த மாதிரிலாம் நிறையாவே தோணும். ஸோ ரொம்ப நம்ம லோன்லியாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாகவே இல்லை. பேசின ஆளுகிட்ட தான் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்மளால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. திடீர்னு போயிட்டு புதுசாக நம்மளால யார்ட்டும் மிங்கிளும் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருக்கு நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சி நம்ம லோன்லியா இருக்கும்போது இப்படிலாம் வந்து நமக்கு தோணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து நீங்களும் நினைச்சிருக்கீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கைன்றது நம்மள எல்லாத்துக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் நம்மளை விட்டு போனாலும் நம்ம வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்ம நமக்காக இருக்கோம். நம்மளால அதுல இருந்து எழுந்து வந்துட முடியும். கண்டிப்பா வந்து ஒருத்தவங்களோட உதவி இருக்கணும் தான். மனசளவுல நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது இருக்கணும் தான். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு வரணும் மக்களே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திப்போம். டாடா.